வணக்கம். தமிழின் செய்திகள். சேலம் மாவட்டத்தில் மழை வேண்டி 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை பகுதியில் மழை பெய்ய வேண்டி மாவட்ட தலைவர் சித்திக் தலைமையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகையில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண்களும் கலந்து கொண்டனர். கோவையில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். கோவை கரும்புக்கடை பகுதியில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் மரக்கன்றுகளை அனைவரும் நடவு செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. கோவையில் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டனர். கோவை பன்னிமடைப்பை சேர்ந்தவர் மதுமிதா. 32 வயதான இவர் தன்னுடன் படித்தவர்கள் மற்றும் தனக்கு அறிமுக மாணவர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் தான் புதிதாக தொழில் துவங்கியுள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் லாபத்தொகை தருவதாகவும் கூறியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடாக செலுத்தியுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் முதல் மாதம் மட்டும் லாபத்தொகை என்ற பெயரில் சிறிதளவு பணத்தை கொடுத்த அந்த பெண் பின்னர் திடீரென தலைமறைவாகியுள்ளார். நிலையில் அவர் துபாயில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசாரிடம் மோசடியில் ஈடுபட்ட அப்பெண்ணை போலீசார் ஒப்படைத்தனர். வேதாரண்யம் பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென OS மணியன் வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுதுள்ள கோடை காலத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வருவது பெருமளவு குறைந்துள்ளது. வேதாரண்யம் பகுதியில் உள்ள ஊராட்சிகளுக்கு பல நாட்களுக்கு ஒரு முறையே குடிநீர் வருவதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனையடைந்தனர். குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதியுறும் பொதுமக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் OS மணியன் வலியுறுத்தியுள்ளார். செங்கோட்டையில் உள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் கோடைக்கால கூடைப்பந்து பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. செங்கோட்டை அருகாமையில் அமைந்துள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் கோடைக்கால கூடைப்பந்து பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. இதில் ஜெயரத்ன ராஜன், முகமது ஷேக், மாதவன், சங்கர், ஷேக் அலி, திலகர், ராமச்சந்திரன், திவான், கணேசன், மைதீன், அபு, ரஃபானி, பேச்சிமுத்து, சுப்பிரமணியன், கார்த்திக், ராஜா, அசன் மற்றும் ரிசர்லாண்ட் பள்ளியின் மாணவ மாணவிகள், SMSS அரசு ஆண்கள் பள்ளியின் மாணவர்கள், SRM மகளிர் பள்ளியின் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் இயேசு மீட்பர் ஆலயத்தில் நன்றி வழிபாட்டு விழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சின்னபுத்தூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட குறுப்பு நாயக்கன் பாளையம் கிராமத்தில் தஞ்சாவூர் திருமண்டலம் திருச்சிராப்பள்ளி தென்னிந்திய திருச்சபையின் சார்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சின்னபுத்தூர் சேகரம் இயேசு மீட்பர் ஆலயத்தின் நன்றி வழிபாட்டு விழா நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் நன்றி வழிபாட்டு விழாவில் சிறப்பித்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். தென்காசியில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணியை தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் மற்றும் தென்காசியில் மட்டுமே இனி வரும் வருடங்களில் வழங்க வேண்டும். மேலும் அனைத்து பள்ளிகளிலும் அடிப்படை வேலையாட்கள் பணியமர்த்த வேண்டும். போதுமான கழிப்பறைகள் உருவாக்க வேண்டும். சங்கரன் கோவிலை தலைமையிடமாக கொண்டு கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் சார்பில் ஜூன் முதல் வாரம் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்துவது பற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மயிலாடுதுறையில் கௌரி மாரியம்மன் கோயிலின் தீமிதி திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் அச்சுதாராயபுரம் கிராமம் இங்கு மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கிராம தெய்வமான கௌரி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் நேற்று 57ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. நேற்று தீமிதி திருவிழாவை ஒட்டி கரகம், பால்குடம், அழகு காவடிகளை காவிரி ஆற்றங்கரையிலிருந்து புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தது. இதனை பக்தர்கள் தீபாராதனை எடுத்து பொதுமக்கள் வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து நேற்றிரவு கௌரி மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது. கோவையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டுமென இந்திய ஒற்றுமை இயக்கம் மனு அளித்துள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பிரச்சாரத்தின் பொழுது அவர் பேசிய பல்வேறு கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர், இந்திய கூட்டணி தலைவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். நிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கிராந்திகுமார் பாடியிடம் மனு அளித்தனர். சேலம் மாவட்டத்தில் ஜோதிவேல் என்பவரை நிலத்தகராறு காரணமாக அடித்துக் கொன்றதாக குடும்பத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் ராஜி என்பவர் தன்னுடைய அடியாட்களுடன் ஜோதிவேலு என்பவரை அடித்து தாக்கியுள்ளார். இதில் ஜோதிவேல் இறந்து விட்டார். மேலும் இந்த தாக்குதலில் ஜோதிவேல் என்பவரின் மனைவி நீலாவதி மற்றும் சாமிதுரை இருவரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். நிலையில் இது சம்பந்தமாக மல்லியக்கரை காவல் நிலையத்திற்கு 8 பேர் மீது புகார் தெரிவித்தும் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும், குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மல்லியக்கரை காவல்துறையினர் செயல்படுவதாகவும், மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பிரச்சனைகள் தலையீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயியின் மகன் பெருமாள் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் அருகே பூசாரியிடம் துடைப்பம் முரத்தால் அடிவாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் 384 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த தர்மராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடக்கும் திருவிழா 10 நாட்கள் தொடர்ந்து பல்வேறு பூஜையுடன் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ தர்மராஜா சுவாமி அமர்ந்திருந்த தேரினை கொத்தப்பள்ளி சுற்று கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருவிழாவிற்காக 10 நாட்கள் விரதமிருக்கும் தர்மராஜா சுவாமி கோவில் பூசாரிக்கு அருள் வந்து பக்தர்களை துடப்பம் முரத்தால் தலைமீது அளிக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. ஓசூர் அருகே வீட்டில் புகுந்து திருட முயன்ற 3 பெண்களை கிராம மக்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே சின்னத்தின்னூர் என்ற கிராமத்தில் ஆட்டோவில் வந்த 3 பெண்கள் கிராமமாக சென்று தங்கள் ஊரில் உள்ள கோவிலுக்கு அன்னதானம் வழங்கிட அரிசி, கேழ்வரகு உள்ளிட்டவர்களை வழங்குமாறு கேட்டுள்ளனர். நிலையில் சின்னத்தின்னூர் கிராமத்திலிருந்து ஒரு வீட்டில் சிறுமி தனியாக இருக்கும் பொழுது வீட்டில் நுழைந்த பெண்கள் கேழ்வரகு மூட்டையை சிறுமியை திசை திருப்பி ஆட்டோவில் எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. நிலையில் அந்த பெண்களை கையும் களவுமாக பிடித்த கிராம மக்கள் சூளகிரி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சூளகிரி போலீசார் அந்த பெண்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கர்நாடக மாநிலத்தின் கோலார் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும், தங்கள் ஊரில் கோவிலுக்கு அன்னதானம் வழங்கிட கிராமமாக சென்று உதவிகளை கேட்பதும் தெரிய வந்தது. தென்காசி மாவட்டம் ஆலயத்தில் குரு பகவானுக்கு குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுக்கு குரு பெயர்ச்சி விழா சிறப்பு பூஜையும் சிறப்பு அலங்கார தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. இத்தினத்தில் தமிழகம் முழுவதும் குரு பகவானை காண பல கோவில்களில் இருந்தும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. குரு பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. பல்லடம் சாலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருப்பூர் மாவட்ட தலைவர் குளோபல் பூபதி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பல வகைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டனர். பல்லாவரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மின்சார ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. குரோம்பேட்டை ஏடிஎஸ் சுகன் மற்றும் மகேந்திரன் முன்னிலையில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் குமார் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள், மின்சார ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவியாக சட்டை, மின்சார பழுது பார்க்கும் உபகரணங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. திருச்சியில் அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்க அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பழனியில் சித்த மருத்துவ கல்லூரி அமைக்க உத்தரவிட்ட தமிழக அரசுக்கு நன்றி என்றும் அவர் கூறினர். டாக்டர் சுப்பையா பாண்டியன் மேலும் கூறுகையில், சித்த மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும். சித்த மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சித்த மருத்துவ நல வாரியம் அமைக்க வேண்டும். அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 3 மாநாடுகள் நடத்தப்பட உள்ளது.
இந்த வகையில் அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் 24வது மாநில மாநாடு மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் 4வது மாநாடு வரும் ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருண் ஹோட்டலில் நடைபெறுகிறது என்றும் இந்த மாநாட்டில் சித்த மருத்துவர்கள், அக்குபஞ்சு மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர் பாபு அவர்களுக்கு பன்னீர் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுராந்தகம் ஒன்றியத்தில் சத்துணவு அமைப்பாளராக மற்றும் தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தின் மாவட்ட தலைவராக 33 வருடம் பணியாற்றி ஓய்வு பெற்ற பாபு அவர்களுக்கு பணிநிலை பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் பிரான்சிஸ், ஒன்றிய தலைவர் சுந்தரி, மாவட்ட செயலாளர் விக்டர் சுரேஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் சித்ரா, வட்டத் தலைவர் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் செங்கல்பட்டு சத்துணவு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களை பாராட்டினர். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட பாசறை சார்பில் ஏகாம்பரநாதர் கோயில் அருகே மாவட்ட பாசறை செயலாளர் VR மணிவண்ணன் ஏற்பாட்டில் 4 லட்சம் மதிப்பில் மாபெரும் தண்ணீர் பந்தலை கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி திறந்து வைத்து மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இருசக்கர சைக்கிள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் V சோமசுந்தரம், ராஜசேகர், ப கணேசன், மைத்திலி, திருநாவுக்கரசு, பன்னீர்செல்வம், SSR சத்யா, டெல்லி பாபு, யுவராஜ், கிருஷ்ணமூர்த்தி, வள்ளி நாயகம், OV ரமேஷ், RT சேகர், சோமசுந்தரம், ஆனந்தன், சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குரோம்பேட்டை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையில் பக்தி பாடல் பாடி வழிபாடு செய்தனர். சென்னை குரோம்பேட்டை உள்ள இரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையில் கூடார பண்டிகை விழா பாஸ்டர் இமானுவேல் சந்திரன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் E கருணாநிதி கலந்து கொண்டு கூடார பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பீரோ, கட்டில், கிரைண்டர், மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை பரிசாக வழங்கினார். இதில் பக்தி பாடல்களை பாடி கிறிஸ்துவ பெருமக்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடினர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் மாதா நகர் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் சுமன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோபாலகிருஷ்ணன், கார்த்திக், மணிகண்டன், முனியசாமி, சிவகுமார், கார்த்திக், அப்துல், ஸ்டெல்லா உள்பட விஜய் மன்றத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலருமான கடம்பூர் சே. ராஜு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான கடம்பூர் ராஜு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கணபதி, கார்டன் பிரபு, சின்னத்துரை, கருப்பசாமி, சிவசிவா, ஜெயக்குமார், சீனா என்ற முத்துகிருஷ்ணன், சொக்கன், சிவசங்கர், பாண்டியன், மூர்த்தி, செல்வி, சாந்தி, ரத்னம் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் வேலுசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு கருங்கல்பாளையத்தில் கலைத்தாய் அறக்கட்டளை சார்பாக பாரம்பரிய கலைகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு துவக்கி வைக்கப்பட்டது. ஈரோடு கருங்கல்பாளையத்தில் கலைத்தாய் அறக்கட்டளை சார்பாக பாரம்பரிய கலைகள் 10ஆம் ஆண்டாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கவுன்சிலர் ரமேஷ், பழனியப்பா, செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக குணசேகரன், தலைவர் சண்முக சுந்தரம், மாதேஸ்வரன், சாமி, ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிலம்பாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், கோலாட்டம், பரதம், பறை வாசிப்பு, ஒயிலாட்டம், கதை பயிற்சி பற்றிய முக்கிய கலைகள் விளக்கம் அளிக்கப்பட்டு மாணவர்கள் பொதுமக்களுக்கு செய்து காண்பித்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை நேரில் சந்தித்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதல் கூறினார். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோர் நோயாளிகளை நேரில் சந்தித்து பழக்கூடைகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மேலும் சிகிச்சை பெற்றோர்கள் விரைந்து குணமடைய மருத்துவ நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரா அருள் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஏற்காட்டிற்கு கூலி வேலைக்கு சென்று உடல் உழைப்பு தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதால் இவர்களது குடும்பம் வருமானமின்றி தவித்து வருவதாகவும்
இவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு எவரும் இல்லாததால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறை இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 226 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலையில் பள்ளி கல்வித்துறையின் இத்தகைய நடவடிக்கைகள் எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் கள்ளர் சீரமைப்பு துறை இணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் தடுப்பு வேலைகளை தள்ளிவிட்டனர். இதனால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விழுப்புரம் அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை தனிப்படை போலீசார் குறிவைத்து பிடித்தனர். திருக்கோவிலூர் பகுதியில் ஜாக்லின் ராணி என்ற பெண் ஆசிரியரிடம் 2 இளைஞர்கள் செயின் பறித்து சென்றுள்ளனர். இதையடுத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட அபிமன்யு, அருள்ஜோதி ஆகிய 2 பேரும் விழுப்புரம் மாவட்டம் மாம்பழம்பட்டு கரும்பு தோட்டத்தில் பதுங்கியிருந்தனர். நிலையில் திருக்கோவிலூர் தனிப்படை போலீசார் இன்று குறிவைத்து கரும்பு தோட்டத்தில் அவர்களை பிடித்தனர். விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் வடக்கு மாவட்ட திமுக நகர கழகம் சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் துவக்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நீர்மோர் பந்தலை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மோர், தண்ணீர், தர்பூசணி போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசன், நகர தலைவர் SRS தனபால், யூனியன் சேர்மன் மாதவன் மற்றும் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியிலிருந்து அரூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நடப்பட்ட மரக்கன்றுகள் பராமரிப்பின்மையால் கருகி வருகின்றன. தருமபுரி திருவண்ணாமலை இடையே 410 கோடி மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைக்கப்படுகிறது. இதற்கான பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று முதற்கட்டமாக தருமபுரி முதல் அரூர் வரை தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. பொதுமக்கள், வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக சாலையின் இருபுறங்களிலும் மற்றும் நடுப்பகுதியிலும் சென்டர் மீடின் அமைத்து மரக்கன்றுகள் நடப்பட்டது. சேலம் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தையின் பொழுது உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கல்வீச்சு தாக்கிக் கொண்டனர். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரும் மோதல் சம்பவம் கலவரமாக மாறியது. நிலையில் காவல்துறையினர் கலவரத்தை கட்டுப்படுத்தினர். மேலும் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். மேலும் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நிலையில் மோதலின் காரணமாக கோவில் திருவிழா நிறுத்தப்பட்டது. வண்ணாரப்பேட்டை KGF துணிக்கடையின் முதலாளி விக்கி என்ற விக்னேஷ் கைது செய்யப்பட்டார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் விக்கி என்ற விக்னேஸ்வரன் KGF என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார். நிலையில் பல்வேறு வழக்குகளில் விக்கியின் பெயரில் உள்ளது. இதையடுத்து கடையில் வேலை செய்த ரிஸ்வான் என்ற இளைஞர் இவரது கடையில் வேலை செய்து பின்னர் நின்றுவிட்டார். இந்நிலையில் 17ஆம் தேதி அவரை கடையில் உள்ள ஊழியர்கள் பார்த்து கடைக்கு வரவழைத்து 1,30,000 ரூபாய் திருடி உள்ளதாக கடையில் வைத்து 2 நாட்கள் தாக்கி அவர் குடும்பத்தாரிடம் 30,000 கூகுள் பே மூலம் பெற்றுக்கொண்டு அவரை ஒப்படைத்தனர். நிலையில் பலத்த காயமடைந்த ரிஸ்வானை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதையடுத்து வண்ணாரப்பேட்டை போலீசார் சசிகுமார் என்ற கருப்பன் மற்றும் சச்சின் கைது செய்யப்பட்டனர். மேலும் முக்கிய குற்றவாளியான விக்கியை கைது செய்து சென்னை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொழிலாளர் தினம் முன்னிட்டு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையேற்று தக்கான்குளம் பகுதியிலிருந்து கருமாரியம்மன் கோவில் பேருந்து நிலையம், அண்ணா சாலை, காந்தி ரோடு வழியாக திருத்தணி சாலை வரை இருசக்கர வாகனம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் நீர்மோர் பந்தலை ஜெபமாலை மாதா ஆலய உதவி பங்கு தந்தை அருள்பணி அமல்ராஜ் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து தலைவருமான சரவணகுமார் தலைமையில் தாளமுத்து மடு ஜெபமாலை மாதா ஆலய உதவி பங்கு தந்தை
அருள்பணி அமல்ராஜ் தொடங்கி வைத்தார். விழாவில் தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ரவி என்ற பொன்பாண்டி, தூத்துக்குடி ஒன்றிய கவுன்சிலர் அந்தோணி, தனுஷ், பாலன், SR கணேசன், பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பாரதி ராஜா, ஜேசு, திமுக இளைஞர் அணி கௌதம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் பகுதியில் மாணவரிடம் ரூபாய் 20,000 கல்வி உதவித்தொகையை பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் ஒப்படைத்தனர். திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் பயில்வதற்காக நமது அமைப்பின் சார்பில் ரூபாய் 20,000 கல்வி உதவித்தொகையாக மாநில பொதுச் செயலாளர் ES சுரேஷ் மற்றும் மாநில துணைத் தலைவர் லயன் பி செல்வம் ஆகியோர் மாணவரிடம் பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி போல்பேட்டையில் உள்ள பெரிசன் பிளாசா எதிரில் மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் மோர், கரும்புச்சாறு, இளநீர், நுங்கு, எலுமிச்சை ஜூஸ், வாழைப்பழங்கள், தர்பூசணி என்று அனைத்தும் வைத்திருந்தனர். அருகில் ஜான் அலெக்சாண்டர், பிரதீப், கோட்ராஜா, சுரேஷ், அந்தோனி பிரகாஷ், மார்ஷ்லின், ரவீந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஊரப்பாக்கம் அடுத்த கல்குவாரியில் குளிக்க சென்ற 3 தனியார் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பலியாகினர். தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த முகமது இஸ்மாயில் கோவில்பட்டி கூட்ரோடு பகுதியில் வசித்து வரும் விஜய் சாரதி இவர்களோடு அதே கல்லூரியில் பயின்று வரும் அவரது நண்பர்கள் அப்துல் ஃபாசித், சூர்யா ஆகியோர் கீரப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். இதில் தீபக் சாரதி, முகமது இஸ்மாயில், விஜய் சாரதி உள்ளிட்ட 3 பேரும் அந்த கல்குவாரியில் இறங்கி குளித்துள்ளனர். ஃபாசித் மற்றும் சூர்யா இருவரும் குளிக்காமல் கரையிலேயே இருந்துள்ளனர். நிலையில் குளித்துக் கொண்டிருந்த மூவரும் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின்படி சம்பவத்திற்கு வந்த காயார் போலீசார் 10க்கும் மேற்பட்ட உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு மூவரின் உடல்களையும் மீட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே பிரசித்தி பெற்ற காவல் ஸ்தலம் புத்தன் தெரு முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை கொடை திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சித்திரை கொடை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்று சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சோலையார்பேட்டை ஜங்ஷனில் தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் வழங்கும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் சோலையார்பேட்டை ஜங்ஷன் பஸ் நிறுத்தத்தில் சோலையார்பேட்டை தேமுதிக நகர செயலாளர் மகாதேவன், கோவிந்தராஜ், ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. கடலூர் அடுத்த காரைக்காடு அங்காளம்மன் கோவில் அருகே டேங்கர் பழைய லாரி சேஸ் கட்டாகி நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் லாரியின் பின்புறம் சிக்கிக் கொண்டார். இந்த விபத்தில் தலையில் பலத்த அடிபட்டு நிலை குலைந்து கீழே கிடந்தார். இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் விபத்தில் சிக்கிக் கொண்டவரை மீட்டு பாண்டிச்சேரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டது. மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முசிறி மாரியம்மன் கோவில்களில் முத்து பல்லக்கில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி மாரியம்மன் கோவில்களில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு முத்து பல்லக்கில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருநங்கைகள் அம்மன் அலங்காரத்தில் ஆடல் பாடலுடன் திருவீதி உலாவில் கலந்து கொண்டனர். மேலும் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் திருவீதி உலா வந்து ஒன்று கூடி வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெறுவதை காண திரளான பக்தர்கள் அதிகாலையில் ஒன்று கூடி அம்மனை தரிசித்து சென்றனர். செங்கல்பட்டு அருகே நெல் கொள்முதல் செய்யாததால் 5000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. செங்கல்பட்டு அடுத்த வில்லியம்பாக்கம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வில்லியம்பாக்கம் சுற்றியுள்ள ஆத்தூர், வடக்கால், திம்மாவரம், சாஸ்திரம்பாக்கம், வெண்பாக்கம், கொளத்தூர், கொங்கனாச்சேரி ஆகிய கிராமத்தில் பயிரிடப்படும் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை வில்லியம்பாக்கம் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். நிலையில் கடந்த 1 மாதங்களாகியும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல்
சுமார் 5000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கோவையில் யானை தந்தம் விற்க முயன்ற இருவர் கோவையில் கைது செய்யப்பட்டனர். கோவை வனசரக எல்லைக்குட்பட்ட வடவள்ளி பகுதியில் சட்டவிரோதமாக யானை தந்தம் விற்க முயற்சி செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கோவை வனசரக அலுவலர் தலைமையில் பணியில் ஈடுபட்ட பொழுது சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த விஷாகன், நல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ மற்றும் செல்வராஜ் ஆகியோர் யானை தந்தத்தை சட்டவிரோதமாக விற்க முயற்சி செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான இருவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே மகள் தந்தையை கொலை செய்து நாடகமாடியது உடற்கூறு ஆய்வில் அம்பலமானது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே கடுக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் 46 வயதாகும் சுரேஷ்குமார். இவர் திருமணமாக 2 பெண் பிள்ளைகள் இருந்து வந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். நிலையில் அதிகமாக மது குடித்து வந்த நிலையில் வீட்டில் தூங்கியவர் காலையில் உயிரிழந்து விட்டதாக மகள் ஆர்த்தி அக்கம் பக்கத்தில் கூறியுள்ளார். தகவலின் பேரில் பூதப்பாண்டி போலீசாரும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டதோடு சுரேஷ்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் சுரேஷ்குமாரின் மரணம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். சங்ககிரி அருகே 17 வயது மகளை கட்டாய திருமணம் செய்து கொள்ள கடத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி பகுதியில் உள்ள மிதிவண்டியில் வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது அங்கு அவருக்காக காத்து நின்று கொண்டிருந்த சுப்பிரமணி மாணவியை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியுள்ளார். இதனை ஏற்காததால் காரில் கடத்தி செல்ல முயற்சித்துள்ளார். அவரின் பிடியிலிருந்து தப்பித்து சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்தார். இதில் காயமடைந்த மாணவி சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது குறித்து மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மாணவியை கடத்த முயற்சி செய்த அத்தை பூங்கொடி மற்றும் அத்தை மகன் சுப்பிரமணி ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியோடு. வணக்கம். Audio Jungle.